ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 सितंबर 2025. बाबा இன்னைக்கு சொல்றாரு, जैसे दुखी आत्माओं के मन में यह आवाज शुरू हुआ है कि अब विनाश हो, वैसे ही आप विश्व कल्याणकारी आत्माओं के मन में यह संकल्प उत्पन्न हो कि अब जल्दी ही सर्व का कल्याण हो, तब ही समाप्ति होगी. பாபா சொல்றாரு, உலகத்தினுடைய ஆத்மாக்கள் துக்கம் அதிகமாக கூடிய காரணத்தினால அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதால் இந்த உலகம் அழிஞ்சா கூட பரவாயில்லை அப்படின்ற ஒரு சங்கல்பம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா சொல்றார், அதே போன்று விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்களாகிய உங்கள் மனதிலும் கூட, ஏன்னா அவங்களுக்கு சத்தியுகம் வரப்போகுது, அது எதுவும் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியுதான் சத்தியுகம் வரப்போகுது. ஸோ நாம் அழிவுக்காக நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமா, இந்த ஆத்மாக்களும் கூட அந்த நல்ல உலகத்துக்கு வந்து இவங்களும் கூட சந்தோஷமாக இருக்கட்டும். எனவே நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களாகிய உங்களுடைய மனதிலும் இந்த சங்கல்பம் வர வேண்டும். அதாவது கூடிய சீக்கிரத்திலேயே இவர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். இப்போ பாபா நமக்கு இதே புரிய வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சத்தியுகத்திற்கு வரப்போகிறது இல்லை. கொஞ்சம் பேர் ஸ்வர்க்கத்துக்கு வருவாங்க, மீதி பேர் பறந்தாம் போயிடுவாங்க. ஆக அமைதி வேணும், அமைதி வேணுங்கிற ஆத்மாக்களுக்கும் நல்லது நடந்தாச்சு. மீதி பேர் ஜீவன் முக்தி ஸ்வர்க்கத்தில் சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கைக்கு வருவாங்க. ஸோ நம்ம இந்த சங்கல்பம் வைக்கணுமா, இவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் நல்லது நடக்கட்டும். நீங்கள் எப்போ அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது விநாசம் என்பது ஆரம்பமாகிவிடும். विनाशकारियों के कल्याणकारी आत्माओं के संकल्प का इशारा चाहिए. ஒரு பக்கம் இந்த உலகத்தின் அழிவை ஏற்படுத்துவதற்கு நிமித்தமான ஆத்மாக்கள் தயாராக இருக்காங்களாம். ஆனால் அவங்களுக்கு அந்த கட்டளை இன்னும் தெளிவாக கிடைக்கல. நீங்கள் இதை ஆரம்பிங்க அப்படின்ற அந்த ஒரு சமிகை இன்னும் தெளிவாக கிடைக்கல. அதை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணுமா, சீக்கிரம் உலகம் மாறட்டும். இந்த மாறட்டும் எனக்கூடிய அந்த சங்கல்பத்தை ஒரு குழுவாக நாம் அனைவரும் இணைந்து செய்வோம் என்றால் அவர்களுக்கு தெளிவான ஒரு சமிகை கிடைக்கும். நாம் இதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்காக தான் அவங்க வெயிட்டிங். इसलिए आपने एवर रेडी बनने के पावरफुल संकल्प से ज्वाला रूप योग द्वारा विनाश ज्वाला को तेज करो. எனவே தன்னுடைய எவரடி ஆவதனுடைய, நான் இப்போவே நான் ரெடியாக இருக்கேன் மாவா, நான் சம்பூர்ண நிலைக்கு வந்துட்டேன். எனவே அந்த ஒரு எவரடி நிலையினுடைய பவர்ஃபுல் சங்கல்பத்தின் மூலமாக ஜுவாலா ரூபத்தினுடைய யோகத்தின் மூலம் விநாச ஜுவாலையின் வேகத்தை நீங்கள் அதிகரியுங்கள். சிம்பிளாக பாபா என்ன சொல்ல வராரு, நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயார் ஆகிட்டீங்கன்னா உலக மாற்றம் என்பது வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ துக்கி ஆத்மாக்கள் இன்னும் எவ்வளவுதான் அவங்கள கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹே தேவி ரஹம் கரோ, ஹே தேவதா ரஹம் கரோ, என்னால் இந்த துக்கத்தை தாங்க முடியலை, என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியலை அப்படின்னு அவங்க எவ்வளோதான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் எவர் ரெடி ஆகுங்க, திட சங்கல்பம் வைங்க. அப்போ சீக்கிரமே விநாசத்தினுடைய ஜுவாலை இன்னும் அதனுடைய வேகம் ஃபாஸ்ட்டாக அந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும். நல்லது. ஓம் சாந்தி.